திருமதி பீலா அவர்களின் மறைவு என்னை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஆரம்பத்துல ஒரு மருத்துவர், அதற்கப்புறம் ஒரு குடிமை பணிக்காக மிக கடுமையாக உழைத்து ஐஏஎஸ் அதிகாரி ஆனவங்க. அதனால எனக்கு குடும்ப ரீதியாகவும் எனக்கு அவங்க நல்லா தெரியும். நிர்வாக ரீதியாகவும் அவங்க நல்லா தெரியும். மிக கடுமையாக உழைத்து மேலே வந்த ஒரு பெண் அதிகாரி. ஒரு மருத்துவரா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும்னு தெரியும். ஆக மருத்துவத்திற்கு பயன்பட்ட அந்த மூளை, படிப்பதற்கு பயன்பட்ட அந்த மூளை, அதற்கு மேல் குடிமை பணி ஆற்றுவதற்காக படிப்பதற்கு அந்த மூளையை எப்படி புற்று தாக்க வேண்டும் என்ற ஒரு கொடூர நிலை வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. தொற்று நோயாக இருந்தால் சரி செய்து விடலாம், புற்றுநோயாக இருந்தால் என்ன செய்வது? இது அது வாழ்க்கையிலே அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. கடைசி காலத்துல அவங்க குடும்ப வாழ்க்கையில இருந்து வெளிவர வேண்டி வந்தது. அதே மாதிரி எல்லாரும் நம்ம சொல்றோம், கொரோனா காலத்துல மிக சிறப்பாக செயலாற்றினார்கள். ஆனா சிறப்பாக செயலாற்றின அந்த துறையில கூட அவங்களால தொடர முடியாம, அதான் நிர்வாகம். பெண்களுக்கு சாதாரணமாக பெண்கள் சந்திக்கின்ற சவால்கள் அதான். எந்த துறையில சரியா பணியாற்றினா கூட அந்த துறையில கூட அவங்களால முழுமையா பணியாற்ற முடியாத ஒரு சூழல் நிர்வாகத்துல இருக்குதுன்றது நாமெல்லாம் ஒரு வெளிக்கொணர வேண்டிய ஒரு கசப்பான உண்மை. அவங்க தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம், துறை கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் அவங்க சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு திறமையான ஒரு பெண் அதிகாரி இப்படி மறைந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது என்னால ஜீரணிக்கவே முடியல. ஒருவேளை